பெரியோர்களே, தாய்மார்களே, 19ஆம் ஆண்டு கம்பன் விழா இப்பொழுது கம்பன் பணியே தன் வாழ்நாள் பணியாய்க் கொண்டு வாழ்ந்த அமரர் கம்பன் அடிப்பொடி அவர்கள் இயற்றிய கம்பன் இசைமாலையுடன் இப்பொழுது தொடங்குகின்றது. இந்த இசைமாலையை நமக்காக இங்கே வழங்க வந்திருக்கின்றவர்கள் சென்னை நகரம் அறிந்த தொழில் அதிபர் அமரர் சித்ரா நாராயணசாமி அவர்களின் பேத்தியும் திரு NS குமார் அவர்களின் புதல்வியுமான குமாரி சௌமியா குமார் அவர்கள். SIET கல்லூரியில் பிகாம் படித்து வரும் இம்மாணாக்கி பல சபாக்களிலும் போட்டிகளிலும் பரிசு பெற்ற இசை மாணாக்கி. அவரோடு உடன் வயலின் வாசிக்கின்றார் செல்வன் KR சுரேஷ் அவர்கள். உடன் மிருதங்கம் வாசிக்கின்றவர்கள் செல்வன் K உமாசங்கர் அவர்கள். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பேருத்தலும் நீக்கலும் நீங்கள அழகில விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. திருவழுந்தூவர் தேவே போற்றி அருள்வரி உணர்த்து பேர் அந்தண போற்றி தமிழ் தவம் செய்த மாதவமே போற்றி அமிழ்தினும் இனிய சொல் அருளினை போற்றி உலகமா கவிகன ஒளிர்வாய் போற்றி கலைகளில் பெருங்கடல் கடந்தாய் போற்றி கலைகளின் பெருங்கடல் கடந்தாய் போற்றி போற்றி பொன்னி துரைத்தவள் புனிதா போற்றி கண்ணி தமிழ் திறம் காட்டினை போற்றி பொன்னி துரைத்தவள் புனிதா போற்றி கண்ணி தமிழ் திறம் காட்டினை போற்றி முத்தமிழ் துறையில் வித்தக போற்றி முத்தமிழ் துறையில் வித்தக போற்றி சேத்தழகிய சேவக போற்றி முத்தமிழ் துறையில் வித்தக போற்றி சேத்தழகிய சேவக போற்றி போற்றி இதிகாசத்துரையேரே போற்றி விதிவலி உணர்த்தும் மதிவல போற்றி சாத்திரம் நங்குண சதுர
ஊரென போற்றி பாத்திரம் சுவை செய்யும் பாவல போற்றி புவியே முழு தளர்ந்த புலவனே போற்றி கவிஞரே லோங்கிய கலைஞனே போற்றி கலைஞனே போற்றி கலைஞனே போற்றி மாயா புகழோடு வாழ்வாய் போற்றி தாயாரத்தை தாங்குவாய் போற்றி மாயா புகழோடு வாழ்வாய் போற்றி தாயாரத்தை தாங்குவாய் போற்றி பெண்மை குயர்வு பேணவாய் போற்றி உண்மை கூறுவம் உதவினை போற்றி பெண்மை குயர்வு பேணவாய் போற்றி உண்மை கூறுவம் உதவினை போற்றி போற்றி நடையில் நின்றுயர் நாயக போற்றி சடையன் புகழ் விரி தலைவ போற்றி இறை உயிர் முரறி எம்மான் போற்றி பொறை செய்ய துறையனோ புனித போற்றி கற்பனை திறம்பல கவிதனை போற்றி அற்புதம் படைக்கும் அரசே போற்றி அற்புதம் படைக்கும் அரசே போற்றி அற்புதம் படைக்கும் அரசே போற்றி கவியவான கதிரவ போற்றி ஓவிய கவிதை கொருவனை போற்றி கவியவான கதிரவ போற்றி ஓவிய கவிதை கொருவனை போற்றி கவியவான கதிரவ போற்றி ஓவிய கவிதை கொருவனை போற்றி விருத்த கவி கொரு வேணே போற்றி கருத்து புரட்சி கவிஞனை போற்றி விருத்த கவி கொரு வேணே போற்றி கருத்து புரட்சி கவிஞரை போற்றி கருத்து புரட்சி கவிஞரை போற்றி கருத்து புரட்சி கவிஞரை போற்றி போற்றி என்று முள தென்தமிழ் இயம்பினை போற்றி தென்
செய்வாய் போற்றி. இராமவதாரம் ஈந்தாய் போற்றி. பராவரும் கவிவலம் படைத்தாய் போற்றி. பராவரும் கவிவலம் படைத்தாய் போற்றி. பராவரும் கவிவலம் படைத்தாய் போற்றி. வான்மிக மணிக்கொளி வழங்கினை போற்றி. கொண்மை நெறி உண போற்றவ போற்றி. வெண்ணை வளர்த்த விளக்கே போற்றி. மண்ணில் வாழ்ந்த வானவ போற்றி. மண்ணில் வாழ்ந்த வானவ போற்றி. அழகில விளையாட்டு அறிவே போற்றி. உலகெல்லாம் போற்றும் உத்தம போற்றி. அழகில விளையாட்டு அறிவே போற்றி. உலகெல்லாம் போற்றும் உத்தம போற்றி. உலகெல்லாம் போற்றும் உத்தம போற்றி. போற்றி போற்றி. பெருமகி வடிவாய் பிறங்குவாய் போற்றி. அருமகே சொல்லில் அமைந்தாய் போற்றி. பெருமகே வடிவாய் பிறங்குவாய் போற்றி. அருமகே சொல்லில் அமைந்தாய் போற்றி. பல கலைகார்த்த பணிமதி போற்றி. உலகோ பொது என உரைத்தனை போற்றி. பல கலைகார்த்த பணிமதி போற்றி. உலகோ பொது என உரைத்தனை போற்றி. அனைத்துயர் காப்பியம் ஆக்கினை போற்றி. மனதுவம் நன்குண மன்னவ போற்றி. மாயாசனகனை வடித்தனை போற்றி. தோய துறையில்லா தோன்றலை போற்றி. தத்துவ நிலை தெரி சத்துவ போற்றி. சித்திரம் என கவி தேட்டினை போற்றி. தத்துவ நிலை தெரி சத்துவ போற்றி. சித்திரம் என கவி தேட்டினை போற்றி. போற்றி
உணர் பருணித போற்றி மெய்பாடுடர்ந்திடும் விபுத போற்றி தோய்பாக்கினே திடும் சொல்பல போற்றி மெய்பாடுடர்ந்திடும் விபுத போற்றி தோய்பாக்கினே திடும் சொல்பல போற்றி பவித்திர பெருங்கதை பகதாய் போற்றி செவி கூறுதே போல் செம்மலர் போற்றி மக்களுக்குரிமை பரிதனை போற்றி தகனர் கவிதை தச்சனே போற்றி மக்களுக்குரிமை வரித்தனை போற்றி தக்கதர் கவிதை தச்சனே போற்றி நுண்களை உணர்த்திடும் நூலோய் போற்றி வண்கவி சக்கரவர்த்தியே போற்றி கல்வியர் பெரிய கடல போற்றி நெறி காட்டும் தேசிக போற்றி அமர காவிய அமுதே போற்றி சமரம் காட்டலில் சமநிலை போற்றி சமரம் காட்டலில் சமரம் காட்டலில் சமநிலை போற்றி செந்தமிழ் கூயர்வருள் செம்மலே போற்றி அந்தமிழ் சோவை போழி அழனார் போற்றி செந்தமிழ் கூயர்வருள் செம்மலே போற்றி அந்தமிழ் சோவை போழி அழனார் போற்றி உலகுடல் பிறப்பே
பிணை போற்றி நாதான் தத்துரை நாவல போற்றி அழுக்கரு நெறி தரும் அறிவோய் போற்றி ஒழுக்கம் பேணிடும் உண்டவ போற்றி கற்ப நெறிக்கொரு காவல போற்றி சொற்பொருள் கணித்த தோயோய் போற்றி சொற்பொருள் கணித்த தோயோய் போற்றி சொற்பொருள் கணித்த தோயோய் போற்றி திருக்குறள் வேறே உரை செய்தவ போற்றி மருட்கொள்ள நெறிவள மாண்பினை போற்றி திருக்குறள் வேறே உரை செய்தவ போற்றி மருட்கொள்ள நெறிவள மாண்பினை போற்றி துன்பிலை சுகமென சொல்லினை போற்றி துன்பிலை சுகமென சொல்லினை போற்றி துன்பிலை சுகமென சொல்லினை போற்றி அல்பதிகாகமென்றே இதனை போற்றி துன்பிலை சுகமென சொல்லினை போற்றி அல்பதிகாகமென்றே இதனை போற்றி அன்பதே ஆகமென்றே இதனை போற்றி அன்பதே ஆகமென்றே இதனை போற்றி 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 கவியனுக்கணியனும் கண்ணே போற்றி செவி நுகர்கனியருள் சிற்குண போற்றி படே கல பரிசுணர் பண்பனே போற்றி அடே கலம் காக்குனல் அருளோய் போற்றி ஆன்றவிந்தடங்கிய ஐயா போற்றி சான்றவர் இனத்தொரு தக்கோய் போற்றி சான்றவர் இனத்தொரு தக்கோய் போற்றி சான்றவர் இனத்தொரு தக்கோய் போற்றி அம்பிகாபதி தரும் மத்தா போற்றி கும்பிட்டு வாழ்கில குலபதி போற்றி அம்பிகாபதி தரும் மத்தா போற்றி கும்பிட்டு வாழ்கில குலபதி போற்றி அந்திகை காலனாய் ஆக்குவாய் போற்றி சந்தமசுவை வளம் தந்தனை போற்றி அந்திகை காலனாய் ஆக்குவாய்
போற்றி சந்தமாசுவை வளம் தந்தனை போற்றி சந்தமாசுவை வளம் தந்தனே போற்றி சந்தமாசுவை வளம் தந்தனே போற்றி அறிவினு கரிவனை அறிபவ போற்றி சரி பெரும் கேள்வி செல்வனே போற்றி சமய நோக்கினில் சமரச போற்றி சமய நோக்கினில் சமரச போற்றி குமரி தமிழ் குரு கோவே போற்றி குமரி தமிழ் குரு கோவே போற்றி தமிழ் குரு கோவே போற்றி கோவே போற்றி போற்றி மானிட பெருமை வளர்த்தனை போற்றி தேனிசை தமிழின் தெய்வமே போற்றி மானிட பெருமை வளர்த்தனை போற்றி தேனிசை தமிழ் தெய்வமே போற்றி நாட்டரசன் கோட்டை நயந்தாய் போற்றி போற்றி கம்பனே போற்றி போற்றி நாட்டரசன் கோட்டை நயந்தாய் போற்றி போற்றி கம்பனே போற்றி 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 கம்பனே போற்றி 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 கம்பனே போற்றி போற்றி உன்னை உள்ளபடியறியே உலகை உள்ள திறமுள்ளே பின்னை கரியே முன்னறியே இடையும் மறியே பிறழாமல் நிந்தை வணங்கி நீ வகுத்த நெறியில் நீக்கும் அதுகல்ல எந்தை கடிக செயற்பல
இன்பம் துன்பம் எல்லானே யாவையும் தாமுளவாக்கலும் அன்னவர்க்கே சரணாங்களே அலகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அன்னவர்க்கே சரணாங்களே சரணாங்களே வேதங்கள் அறைகின்ற உலகு எங்கும் வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் வீரந்தன உன் பாதங்கள் இவையன் வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவையன் படிவங்கள் எப்படியோ படிவங்கள் எப்படியோ ஓதம் கொள் கடல் நன்றி என்றினோடு ஒன்று பூதங்கள் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ அவை உன்னை பொறுக்குமோ நீயாதி பரம்பரமும் நீயாதி பரம்பரமும் நின்னவே உலகங்கள் நீயாதி பரம்பரமும் நின்னவே உலகங்கள் ஆயாத சமயம் நின்னடியவே ஆயாத சமயமும் நின்னடியவே அயல் இல்லை நின்னடியவே அயல் இல்லை தீயாரின் ஒளித்தியால் வெளி நின்றால் தீங்கு உண்டோ தீயாரின் ஒளித்தியால் வெளி நின்றால் தீங்கு உண்டோ நீயாத பெருமாய விளையாட்டும் வேண்டுமோ விளையாட்டும் வேண்டுமோ விளையாட்டும் வேண்டுமோ தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை ஆயும் அறியும் உலகின் தாயாகின்னைய தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை ஆயும் அறியும் உலகின் தாயாகின்னைய நீ அரிதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா மாய இது என்கோலோ வாராதே வரவல்லாய் வாராதே வரவல்லாய் அரவு ஆகிச் சுமத்தியால் அயில் எயிற்றின் என் துதியால் அரவு ஆகி சுமத்தியால்
அயில் எழிற்றின் என் துதியார் ஒரு வாயில் விளங்குதியார் ஒரு வாயில் விளங்குதியால் ஓரடியால் ஒளித்தியால் திரு ஆன நிலமகளே திரு ஆன நிலமகளே இது அறிந்தால் சீராளோ திரு ஆன நிலமகளை இது அறிந்தால் சீராளோ மறுஆரும் துழாயலங்கள் மணிமார்பில் வைக்குவாள் மணிமார்பில் வைக்குவாள் மணிமார்பில் வைக்குவாள். கம்பன் விழா கழகத்தினுடைய 19வது ஆண்டு விழாவிலே பங்கொள்வதற்காக எங்கள் அழைப்பினை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கும் பெரியோர்களே, அறிஞர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விழாவை தொடக்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்களே, இந்த முதல் நாள் விழாவினுக்கு தலைமை தாங்குவதற்காக வந்திருக்கிற எங்கள் மூத்த சகோதரர் திரு ஆசா ஞானசம்பந்தம் அவர்களே, எங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கி இந்த கழகம் சற்ற 17 ஆண்டுகளாக அளித்து வருகின்ற பாராட்டுதல்களை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற திருமதி MS சுப்புலட்சுமி அவர்களே, டாக்டர் திரு மகாலிங்கம் அவர்களே, திரு டி சதாசிவம், திருமதி MS சுப்புலட்சுமி அவர்கள் நிறுவியுள்ள கம்பன் அடிப்படை நினைவு பரிசிலை பெறும் இலக்கிய சிந்தனை திரு ப லட்சுமணன் அவர்களே, திரு ராசிபுரம் S கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள திரு ராதாகிருஷ்ணன் நினைவு பரிசிலை பெறும் பாரதி பாசறை திரு மாக்கி ரமணன் அவர்களே, சாந்தி சாதனா நிறுவியுள்ள மர்ரை S ராஜம் நினைவு பரிசிலை பெறும் திரு வானதி திருநாவுக்கரசு அவர்களே, திரு ராசிபுரம் S கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள கிவாஜா நினைவு பரிசிலை பெறும் வள்ளுவர் வழி திரு கல்லை தேவண்ணா கண்ணன் அவர்களே, இங்கு 2 நூல்களை வெளியிடுவதற்காக வந்திருக்கின்ற திரு SK ராமராஜன் அவர்களே, சற்று முன்னால் இறைவணக்கம் பாடிய திரு TM கிருஷ்ணா, செல்வி சமுன் சௌமையா குழுவினர் ஆகியோர்களே, மற்றும் எங்களுடைய வேண்டுகோளுக்கிணக்கி இந்த மண்டபத்தை நிறைத்து கொண்டிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் மிக மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் வரவேற்கின்றேன். இந்த வாய்ப்பு 19வது ஆண்டாக இந்த ஆண்டிலும் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அதை படைத்து நடத்தி கொண்டு வருவதென்பது மிக இலகுவான காரியமல்ல. குறிப்பாக அது ஒரு இலக்கிய கழகமாக இருக்குமாயின் அதில் நடத்தி வருகின்ற கஷ்டங்களை நடத்தி பார்த்தவர்கள் தான் உணர்வார்கள். இன்றைய உலகிலே மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் இலக்கியத்தை ஈர்க்கின்ற ஒன்று இருப்பதென்பது மிக அபூர்வம். இந்த நிலையிலும் கூட இவ்வளவு பெருந்திரளாக நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி மாத்திரமல்ல, உற்சாகத்தையும் கொடுக்கிறது என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன். காரணம் இன்னொன்றும் இருக்கிறது. இந்த நம்முடைய நாட்டிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாம் இன்று படுகின்ற கஷ்டம் தண்ணீர். இந்த தண்ணீரை எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு கொடுக்காமல் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற தண்ணீரை எல்லாம் வேர்வையாக வற்ற வைத்துவிட்டு அதற்காக மாலையிலே மழை பெய்கிறது என்பது இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் ஜூலை மாத கடைசியிலும் வழக்கமாகவே போய்விட்டது. நாங்களும் அதை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கு ஏற்ப ஏற்பாடுகள் செய்யத்தான் முயல்கிறோம். ஆனால் மனித முயற்சிக்கு ஒரு அளவும் எல்லையும் உண்டு. அதற்கு அப்பாற்பட்டது இயற்கையினுடைய சக்தியும் சவாலும். அந்த இயற்கையினுடைய சக்தியும் சவாலையும் ஏற்றுக்கொள்கின்ற
மனோசக்தி மனோபரம் நமக்கு இருக்க வேண்டுமானால் அது இறைவனிடத்தில் நமக்கு உள்ள ஒரு அருளினாலும் கருணையினாலும் தான் கிடைக்க முடியுமே தவிர அந்த பக்தியும் அந்த ஈடுபாடும் இல்லாவிட்டால் கிடைக்காது. அந்த அளவில் பார்க்கும் பொழுது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருடைய வாழ்த்துதலையும் ஆசியையும் வேண்டுகிறேன். எனக்கு மாத்திரமல்ல, இந்த கழகம் போன்ற மற்ற கழகங்கள் செய்து வருகின்ற சிறந்த இலக்கிய பணிகள் நீண்டு தொடர்ந்து என்றும் எல்லோருக்கும் தேன் பார்ப்பது போல, அவர் வாழ்க்கையில் அவர்களுக்கு அமுதத்தை ஊட்டுவது போல நடந்து வர வேண்டும் என்ற ஒரே ஆவல் உங்கள் அனைவரையும் வரவேற்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்து இங்கே வந்திருப்பவர்களை ஒவ்வொருவராக 2 வார்த்தைகள் சொல்லி மாத்திரம் நான் வரவேற்க விரும்புகிறேன். இந்த விழாவின் தொடக்கி வைக்க வந்திருப்பவர் டாக்டர் அபய் நடராஜன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர். சென்னையிலேயே தான் இருந்தவர். இப்பொழுது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கிறார். அவருக்கும் இந்த கழகத்துக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அது என்னவென்றால், நாங்கள் எப்பொழுது அவரை கூப்பிட்டாலும் அவர் வர தயங்குவதே இல்லை. சில சமயங்களில் ஏற்கனவே வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டவர்கள் பல காரணங்களினால் தங்களுடைய இயலாமை கடைசி நிமிஷத்தை தெரிவித்து விடுவார்கள். அப்பொழுது யாரை போய் தேடுவது என்று கேட்டுக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திரு அபய் நடராஜன் எங்கோ கண்கண்ட தெய்வமாக முன்னே வந்து நிற்பார். காரணம், மனித சுபாவம் அப்படி. எனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் உள்ளது. கடைசி நிமிஷத்தில் ஒருவர் போய் கூப்பிட்டார், சரி முன்னாலே நம்ம எல்லாம் கண்ணுக்கு தெரியல போல் இருக்கு, இப்போ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்க வரல, அவங்க வரலைங்கிறதா நம்ம வந்து கூப்பிடுறான், நாம எப்போ போகணும் சொல்லுகிற மனோபாவம் பெரும்பாலும் மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது அதை பொருட்படுத்தாமல் எங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர்கள் கஷ்டப்படுவார்களே, அவர்கள் அழைத்திருப்பவர்களிடத்திலே அவர்கள் ஒரு கால் தலை தாங்கி நிற்க வேண்டி வருமோ என்பதற்காக துணையாக வந்து நிற்கிறவர்கள் அபய் நடராஜன் அவர்கள் ஒருவர். அவர்கள் இந்த விழாவை தொடங்கி வைப்பது மிக பொருத்தமானதுமல்ல, மாத்திரமல்ல மிக தகுதி வாய்ந்ததும் என்று கூறுகின்றேன். இந்த விழாவுக்கு இன்றைக்கு தலைமை வந்திருக்கிறவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த கம்பன் கழகத்தை நிறுவினவர்களில் ஒருவர், எங்களுடைய மூத்த சகோதரர்கள். ஆசா ஞா என்று பத்திரிகைகள் போட்டிருந்தாலும் ஆசா என்று சொன்னாலே போதும், ஞா கூட வேண்டியதில்லை அவர் யார் என்று புரிந்து கொள்வதற்காக. அத்தகைய அற்புதமான கல்வி, பேச்சு, எழுத்து 3 ஆற்றல்களையும் ஒருங்கே பொருந்திருக்கிற ஒருவர் எங்களுக்கு இந்த தலைமைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பற்றி நாம் பெருமைப்படுவதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். இன்று அவருக்கு உடல்நிலை சரியாக இல்லை. இருந்தும் கூட இந்த நிகழ்ச்சியை தான் தனக்கிட்ட பங்கை விட்டுவிட்டோம் என்று மக்களால் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், தான் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த கழகத்தினுடைய நடவடிக்கைகளிலும் செயல்பாடுகளிலும் தனக்குள்ள ஈடுபாட்டிலும் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேலே வந்து உட்கார்ந்திருப்பதற்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்பதற்காக அவங்க கீழே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர் இங்கே வந்து தங்களுடைய பேச்சை ஆற்றுவார்கள். அவர்களை நான் வரவேற்கிறேன். அடுத்து சென்ற 17 ஆண்டுகளாக 1975 இந்த கழகம் தொடங்கப்பெற்றது. 1977 2 தமிழறிஞர்களுக்கு பாராட்டு செய்வது என்ற ஒரு பழக்கத்தை இந்த கழகம் வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இதுவரையில் பாராட்டு பெற்றவர்கள் டாக்டர் தேப்போமி, திரு வே சாமிநாத சர்மா, திரு பி ஸ்ரீ, திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், திரு மேவி வேணுகோபால பிள்ளை, திரு புரசேசு முருகேச முதலியார், திரு டி.எஸ். ஸ்ரீபால், மகாவித்வான் திரு சண்டபான தேசிகர், மகாகவி ஆதித்தர், புலவர் திரு நயினார் முகமது, திரு நாரண துரைக்கண்ணன், நீதிபதி எஸ். மகாராஜன், திரு பேனா அப்புசாமி, திரு கிவா ஜெகநாதன், திரு நடேச முதலியார், திரு கு. அருணாச்சல கவுண்டர், திரு என்.வி. நாயுடு, திரு தருமபுரம் சுவாமிநாதன், திரு ஊஐடி.கே. ராமானுஜய்யங்கார் சுவாமிகள், திரு ஆசா ஞானசம்பந்தன், திரு க. வெள்ளைவாளர், டாக்டர் எஸ். ராமகிருஷ்ணன், திரு ஏ.என். சிவராமன், திரு எஸ்.கே. ராமராஜன், திரு காமா வெங்கட்ராமையா, திரு தோம்பு சிதம்பர குணநாதன், திரு ப. சோதிமுத்து, புலியூர் கேசிகன், திரு ஜி.கே. சுந்தரம், திரு டொரராஜன், திமு அழகர்சாமி, தேழந்தூர் சீனிவாசாரியார், திரு அடிகளாசிரியர். இத்தனை பேரையும் நான் எதற்காக படிக்கிறேன் என்றால், எந்த தரத்திலே அவர்களை நாங்கள் அழைத்து கௌரவித்திருக்கிறோம் என்பதற்காக.
நாங்கள் கௌரவித்ததனால் அவர்களுடைய பெருமை உயர்ந்து விடவில்லை. அவர்களுடைய பெருமையை தெரிந்து கொண்டு நாங்கள் அவர்களை அழைத்து எங்களுடைய பாராட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு அவர்கள் இணங்கி வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி அந்த வரிசையிலே இன்று இருப்பவர்களை பற்றி சொல்வதற்காகத்தான் இதை நான் முன்னோடியாக உங்களுக்கு காட்டுகிறேன். இன்று கம்பன் கழகத்தினுடைய பாராட்டுதலை பெறுவதற்காக வந்திருக்கிற இரு பெரியவர்கள் திருமதி எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள், டாக்டர் என். மகாலிங்கம் அவர்கள். இந்த இரண்டு பேரையும் நான் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் எங்கேயோ கொல்லவங்களை இருப்ப இருமைக்கு ஊசி விற்க போன கதையாகத்தான் முடியும். ஆனால் எனக்கு தெரிந்த அனுபவத்தையும் சொல்லியாக வேண்டும். சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட நிலையில் உள்ள அனுபவமாக இருக்கலாம். அதற்காக அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். திரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களை நான் நெடுநாள் ஒதுங்கி இருந்தே பார்த்து கொண்டிருந்தேன். காரணம், சங்கீதம் என்றால் சுட்டு போட்டால் கூட எனக்கு வராது. ஆக எங்கேயாலும் அவர்கள் பாடுகிறார்கள் என்று போய் முன்னால் உட்கார்ந்திருந்தால் இவன் வேண்டுமென்றே சும்மா ஜட்ஜாக இருக்கிறான், அதுக்காக முன்னால் இருந்து இடம் பிடிக்க வந்து உட்கார்ந்துருக்கிறான், இவனுக்கு சங்கீதத்தை பற்றி என்ன தெரியும் என்று யாராவது சொல்வார்கள் என்று பயந்து கொண்டே கிட்ட போவதில்லை. ஒதுங்கே இருந்து கொண்டு வந்தேன். ஆனால் ஒரு ஆசை மாத்திரம் என் மனத்தை விட்டு என்று மகளாமல் இருந்தது. திரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுடைய குரல் ஏதோ எப்பொழுதும் ஒலிக்கக்கூடிய குரல் அல்ல. திரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டிலுமோ ஒவ்வொரு நூற்றாண்டிலுமோ பல நூற்றாண்டு ஒரு முறையோ பிறக்கக்கூடிய பெண் அல்ல. அவர்களுடைய சாதனையும் அவர்களுடைய குரலும் அவர்களுடைய இசைத்திறமையும் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது அல்ல என்ற எண்ணம் எனக்கு நிச்சயமாக எனக்கு உண்டு. அந்த நிலையிலே அத்தகைய ஒரு பெண்மணி நம்முடைய காலத்தில் வாழ்ந்திருந்த பொழுது அவருடைய இசைக்கலையெல்லாம் சங்கீத கலையில் சங்கீத பண்பாட்டெல்லாம் ஆங்கில, சமஸ்கிருதம், தெலுங்கு இவைகளில் மாத்திரம் போய்கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு தெரிந்த வரையில் இந்த உலகிலே நான் தெரிந்த சில மொழிகளிலே எந்த கவிஞன் மிகப்பெரியவனாக இருக்கிறானோ அந்த கவிஞனுடைய பாடல்கள் இந்த அருமையான குரலினால என்றும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு பேராசை எனக்கு இருந்தது. ஆனால் இந்த பேராசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எப்படி யாரை அணுகுவது என்று மறு கேள்வி. போய் அவர்களை அணுகுவதில் எனக்கு பயமில்லை ஓரளவு. காரணம், பெண்மைக்கே உரிய ஒரு எளிமையும் இன்மையும் ஒரு அன்பும் பரிவும் அவர்களிடத்தில் உண்டு. ஆனால் டி.எஸ். சதாசிவத்தை எப்படி சொல்ல முடியாது. அவர் எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் இந்த அனிமையும் பரிவு இருக்கிறதோ அந்த அளவு கண்டிப்பு சதாசிவம் அவரிடத்தில் உண்டு. அந்த கண்டிப்பும் யாரையும் கெடுப்பதற்காக அல்ல, நியாயத்தையும் ஒரு முறையையும் ஒரு விதியை நிலைநிற்பதற்காக அவர் கொண்டிருந்த கண்டிப்பு. ஆக அவர்களை அஞ்சுவதற்கு பயம். மனைவி என்ற முறையிலே திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் அவர் சதாசிவம் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். கணவன் என்ற முறையிலோ அவர்களுடைய சம்மதத்தை நான் கேட்டு பெற வேண்டும், அவளுக்காக வேண்டும், எனக்காக வேண்டும். ஆக ஒரு முயற்சியில் இறங்கினேன். ஆனால் அந்த முயற்சி இன்று நிறைவேற்றி விட்டது என்று சொல்லும் பொழுது என்னுடைய ஆயுளே நான் முடிக்க முடியாத ஒன்றை சாதித்து விட்டேன் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பெரும்பாலும் நான் ஏதோ மிகைப்படுத்தி என்னை பெருமையாக பேசுவதாக யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் எனக்கு இருக்கின்ற எதுவும் சரி, நான் பெற்றிருக்கிறதாக பிறர் கருதுகின்ற எதுவும் சரி, என்னுடைய முயற்சியினால் வந்தது அல்ல, இறைவனுடைய பிச்சை. ஆனால் ஏதாவது ஒன்றை நான் முயற்சியினால் சாதித்தேன் என்றால் இந்த திரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களே கம்பனுடைய பாடலை பாட வைத்ததுதான் நான் முயற்சியினால் சாதித்தது. 4 ஆண்டுகள் இதற்காக நான் முயற்சி செய்திருக்கிறேன், ஒரு முறை இருமுறை அல்ல. அவர்களை அணுகும் பொழுதெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தில், அதுவும் பின்னால் நான் தெரிந்து கொண்டபடி உண்மையான காரணங்கள், அன்னங்காச்சாரியாருடைய சுவாமிகள் அன்னமாச்சாரியார் கீர்த்தனைகளை அவர்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டிருப்பார்கள். அது ஒரு ரெக்கார்டிங் என்பது எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு கஷ்டமான வேலை என்பதை நான் இப்பொழுதுதான் அனுபவத்தில் கண்டு தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கம்பனுடைய காப்பித்துள்ள பாடல்கள் 31 பாடல்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இல்லத்தில் சென்று அந்த பாடல்களுடைய பொருளை விளக்கி அந்த பொருள்கள் எந்தெந்த பாடல்கள் எந்தெந்த இடத்திலே ஏன் அமைக்கப்பட்டிருக்கு என்பதை எடுத்து காட்டி அதற்கு பின்னால் அதற்கு பண்ணமைத்து அதற்கு இசை அமைத்த பிறகு கடைசியாக ரெக்கார்டிங் வரையில் 4 ஆண்டுகள் கிட்ட இருந்து சென்ற ஆண்டு இதை நிறைவேறியது.
சென்ற ஆண்டு கம்பன் விழாவிலே இது வெகு விரைவில் வெளிவரும் என்று நான் சொன்னேன். சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் அதை வெளியிட்டார்கள். இப்பொழுது அந்த கேசட் பதிப்பிரிவு நாடாக இப்பொழுது கிடைக்கிறது. இங்கேயே உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் வேண்டியவர்கள் வாழிக்கொள்ளலாம். நான் ஏன் என்னுடைய மனநிலை இப்பொழுது என்று சொல்கிறேன் என்றால், எந்த காலத்திலும் நாம் எல்லோரும் மறைந்த பிறகும் கூட அந்த மாபெரும் கவிஞனாகிய கம்பனுடைய பாடல்கள் இந்த மாபெரும் பாடகியாகிய சுப்புலட்சுமி அவர்களுடைய குரலினாலே ஒலித்து கொண்டிருக்கும். பின்னால் வருகின்ற சந்ததிகள் கேட்பார்கள். கேட்கும் வாய்ப்பினை இன்று நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் அத்தகைய பெருமாட்டி இங்கே எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த பாராட்டு பெறுவதற்கு வந்திருப்பது எங்களுடைய பெருமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வயதிலே நான் அவர்களுடைய சிறுவன். வாழ்த்துவதற்கு அல்லது ஆசி சொல்வதற்கு உரியவன் அல்ல வயதை வைத்து பார்த்தால். ஆனால் திரு சதாசிவம் அவர்கள் சொன்ன ஒன்று ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் துரைசாமி ஐயர் அவர்களுக்கு முன்னால் சொன்னால் நினைக்கிறேன், யாராவது ஒருவர் தீர்க்க சுமங்கலி பவ என்று ஒரு பெண்மணியை பார்த்து ஆசீர்வதித்தால் அந்த பெண்மணியுடைய கணவனை தனியாக ஆசீர்வதிக்க தேவையில்லை. காரணம், அந்த கணவன் ஆயுளோடு நீண்ட ஆயுளாக இருந்தால்தான் இவன் தீர்க்க சுமங்கலியாக இருக்க முடியும். ஆக பெண்மணியினுடைய ஆசீர்வாதத்திலே கணவனுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் சொல்லிக் கொடுத்த முறையிலே இன்று நான் இறைவனை பிரார்த்திப்பது, அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக என்றும் இருந்து தங்களுடைய இறைவன் கொடுத்த இந்த இசைக்கலையை இதுவரையிலும் பயன்படுத்தி வருவது போல நாட்டினுடைய மக்களுடைய நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். இன்னொன்று அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது இறைவன் கொடுத்த கொடை என்பதை மறந்து விடாமல் இறைவன் கொடுத்த கொடையினுடைய பலனை அவர்கள் மக்களுக்கே கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய கச்சேரிக்கென்று பணம் வாங்கியது கிடையாது. அவர்கள் பாட்டுகின்ற வெளிநாட்டிலிருந்தோ அல்லது தட்டுகளிலிருந்தோ வருகின்ற ராயல்ட்டியையும் ஏதாவது பொது நிறுவனத்துக்கு கொடுத்து விடுகிறார்கள். அதே போல இந்த கம்பன் கவியமுது என்ற பாடலில் வருகின்ற ராயல்ட்டியும் இந்த கம்பன் கழகத்துக்கு அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இறைவன் நமக்கு கொடுத்தது நமக்காக கொடுத்தது அல்ல, அவனுடைய பிற பிறவிகளுடைய நன்மைக்காக கொடுத்து என்பதை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு பெருமாட்டியை பாராட்டுகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கு என்பதை சொல்லி மகிழ்ச்சியுடன் அந்த பாராட்டியை பெற்றுக்கொள்ளுமாறு அவரை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இருப்பவர் டாக்டர் என் மகாலிங்கம் அவர்கள். அவர்கள் என்னை விட வயதில் 2 ஆண்டுகள் சிறியவர். அவருடைய தந்தையும் நான் நன்றாக அறிவேன். தந்தை அந்த காலத்திலிருந்தே தேசியவாதி, பேச்சிலே மென்மையாக பேசக்கூடியவர். நான் எம் சுப்பராயருடைய ஆஃபீஸிலே ஒரு ஜூனியராக இருக்கும் பொழுது தங்களுடைய வழக்கு குறித்து அவர்கள் அங்கே வருவார்கள். வந்து தங்களுடைய வழக்கு பற்றிய பேச்சை முடித்துவிட்டு நான் தனியாக உட்கார்ந்து இருக்கும்போது என்னுடைய அருகிலே வந்து என்னை பற்றி தனியாக நலன் விசாரித்து எனக்கு அறிவுரை சொல்லி தன்னுடைய அன்பையும் காட்டிவிட்டு சொல்வார்கள். அத்தகையவர் அவருடைய தகப்பனார். அதே தகப்பனாருடைய பண்பை திரு என் மகாலிங்கமும் இன்று காட்டிக்கொண்டு வருகிறார் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் இருந்த காலத்துக்கு பின்னால் இன்றைய கால ஏற்பாட்டுக்கு காலத்தின் நிலைமைக்கு ஏற்ப அவர்கள் இன்றைய தினம் தங்களுடைய பல்துறை அறிவை சார்படுத்திக் கொண்டு பொறியியல் கல்வி, புதிய கல்வி, என்ஜினியரிங், இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பல துறைகளிலும் தன்னுடைய செல்வாக்கையும் முயற்சியையும் வளர்ச்சியையும் பெருக்கிக் கொண்டு அதனால் கிடைக்கின்ற பொருளையும் தன் லாபத்தையும் தன் சொந்த செலவுக்காக வைத்துக் கொள்ளாமல் பெருங்காரியங்களை செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். எத்தனையோ கல்வி நிறுவனங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள், எத்தனையோ இறை இல்லங்களை படைத்திருக்கிறார்கள், எத்தனையோ மாணவர்களுக்கு படிப்புக்கு வசதி செய்வதற்காக செய்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு இருக்கின்ற அசைக்க முடியாத ஈடு இணையற்ற ஒப்பற்ற வள்ளலாரிடத்திலே இருக்கின்ற ஈடுபாடு. வள்ளலாரோடு இல்லாமல் காந்தியடிகளும் அதே ஈடுபாடு இருக்கிறது நன்றாக எனக்கு தெரியும். எப்படி இந்த மண்டபம் கம்பன் விழா நடப்பதற்காக எங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2வது சனிக்கிழமை, முந்தின வெள்ளிக்கிழமை, அடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அவர் நடத்துகின்ற விழாவுக்காக
அக்டோபர் மாதத்தில் 8 நாட்களுக்கு இதே மண்டபம் ஒதுக்கப்படுகிறது. கீதோபதேசத்தோடு அல்லாமல் வள்ளலாருடைய அவருடைய பாற்று போதனை ஆகியவையும் இங்கே எல்லோருக்கும் எடுத்துக் கூறப்படுகின்றது. இது இரண்டும் கம்பன் கழகமே தன்னுடைய செலவினாலே செய்கின்ற பாராட்டு. இது அல்லாமல் சிலர் கொடுத்திருக்கின்ற பணத்தை கொண்டு வேறு பலரை தேர்ந்தெடுத்து பாராட்டுகின்ற பொறுப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்று, ராசிபுரம் எஸ். கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள திரு ராதாகிருஷ்ணன் நினைவு பரிசிலை பெறும் பாரதி பாசறை திரு மாக்கி ரமணன் அவர்கள். திரு மாக்கி ரமணன் அவர்கள் ஒரு பள்ளி ஆசிரியர். ஆனால் பாரதிக்காக அவர் செய்திருக்கிற தொண்டு கொஞ்சம் அஞ்சமல்ல. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக 100 ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து விடாமல் பாரதியை பற்றி வகுப்பு நடத்திய பெருமை அவர்களுக்கு சேர்ந்தது. அதன் காரணமாகவே அரசாங்கம் அவர்களுக்கு திருவள்ளூர் பரிசை கொடுத்து அவர்களை கௌரவித்திருக்கிறது. ஆக அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பரிசுக்கு உரியவர்களாக அழைத்து அவர்களும் இங்கே வந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். திரு மகாலிங்கத்துக்கு அடுத்தாப்போர் சொல்லக்கூடிய இன்னும் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இங்கே திரு டி. சதாசிவம் திரு எம். சுப்புலட்சுமி நிறுவியுள்ள கம்மன் அடிப்படை நினைவு பிரச்சினை பெறும் இலக்கிய சிந்தனை திரு லட்சுமணன் அவர்கள். அவர் எங்கே சாதாரணமாக சொல்லுவார், ரொம்ப ஒதுங்கி எங்கேயும் முன்னே வராமல் பின்னாடியே இருக்கவர் பார்த்தா அந்த ஆள் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவார்கள். இப்பொழுது கூட எப்படி அவர் மேடைக்கு வந்தார்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நாங்கள் இழுத்து கொண்டு பார்த்து வைத்திருக்கிறோம். அவர் இலக்கிய சிந்தனை என்ற ஒரு அமைப்பை நிறுவி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இதே மண்டபத்தில் ஒரு பெருவிழாவை நடத்துகிறார். அந்த பெருவிழா நடத்தும் பொழுது அந்த ஆண்டு 12 மாதங்களிலும் வந்த சிறுகதைகளை ஒவ்வொரு மாதத்துக்கும் உள்ள சிறப்பான சிறுகதை பொறுக்கி அந்த 12 சிறுகதைகள் ஒரு நூலாக ஆக்கி வெளியிடுவதோடு அல்லாமல் நம்முடைய தமிழ் மொழி பேசாத மற்றொருவரை பெரிய அறிஞரையும் வரவழைத்து அவர்களையும் கௌரவிக்கின்ற பண்பு அவருக்கு இருக்கிறது. அந்த பண்போடு இன்னும் ஒன்றையும் சொல்ல வேண்டும். அவருடைய இலக்கிய சிந்தனைக்காக விழாவுக்கு அனுப்புகின்ற பத்திரிகையோடு கூட ஒரு இணைப்பு எப்பொழுதுமே இருக்கும். அற்புதமான பழங்கால இலக்கியத்தினுடைய ஒரு பகுதியை பொறுக்கி எடுத்து அச்சடித்து அனுப்புவார். அது மாத்திரமல்ல, சமீபத்தில் அவர் இல்லத்தில் நடந்த திருமணத்துக்கு சென்றவர்களுக்கு அவருடைய பழக்கம் எதற்காக சொல்கின்றேன், அவருடைய அறிவும் நடையும் பழக்கமும் எந்த முறையிலே சென்று கொண்டிருக்கிறது என்று எடுத்து காட்டி எந்த அளவுக்கு இந்த பரிசுக்கு உரியவராக அவர் எங்களால் கண்டிருக்கப்பட்டார் என்பதை சொல்வதற்காக அவரையும் நாங்கள் இங்கே வருக என்று வரவேற்கிறோம். மூன்றாவதாக, சாந்தி சாதனா நிறுவியுள்ள மர்ரே எஸ். ராஜம் நினைவு பரிசிலை திரு வானதி திருநாவுக்கரசர் பெறுகிறார்கள். மர்ரே ராஜம் அவர்கள் தமிழுக்கு சமீபத்தில் செய்த தொண்டு மகா பெரிய தொண்டு. கம்பராமாயணம் உட்பட திருக்குறள், சங்க இலக்கியம் அனைத்தையும் தனித்தனியாக ஒரு ஆசிரியர் குழுவை ஏற்பாடு செய்து அவர்கள் மூலமாக பல பிரதிகளை கொண்டு சோதித்து அச்சிட்டு ஒரு ரூபாய் என்று ஒரு புத்தகம் என்று விட்டவர்கள். அப்பேற்பட்ட மரம் ராஜம் அவர்கள் மறைந்த பிறகு அவர்கள் நினைவாக இந்த பரிசீலனை வழங்குவதை எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் இந்த பரிசீலனுடைய பொறுப்பு எங்களுக்கு வந்த பிறகு மர்ரே ராஜம் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆசிரியர் குழுவில் யார் யார் பாக்கி இருக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருவராக அவர்களை அழைத்து நாம் பாராட்டினோம். இப்பொழுது இருந்தவர்கள் அனைவரும் எல்லோரும் காலமாகிவிட்டார்கள். இப்பொழுது நம்முடைய தமிழ் புத்தக உலகிலே பதிப்புத்துறையிலே மிகச்சிறந்து விளங்குகின்ற வானதி திருநாவுக்கரசு அவர்கள் இந்த பாராட்டுக்கு உரியவராக எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே அழைக்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். சுமார் 4000 நூல்களை இதுவரையில் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நூல்கள் படித்து விட்டு தூக்கி எறிய நூல்கள் அல்ல, வெளியிடும் நூல்கள். அத்தகைய நூல்களை அவர் வெளியிடுவதும் இல்லை. எந்த நூலாக இருந்தாலும் அவர் வெளியிடுவது படித்த பிறகு அதற்கு மனிதர்கள் அப்பொழுது நினைத்து சிந்தித்து பார்த்து மறுபடியும் ஒரு முறை அதை எடுத்து பார்க்க வேண்டும். சந்தர்ப்பம் வாய்க்கும்போது அதில் இருக்கின்ற கருத்தை விளக்க வேண்டும், பிறருக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள நூல்களில் படைக்கின்றவர். ஆகையினாலே அவரை அந்த பரிசுக்கு உரியவராக தேர்ந்தெடுத்து இங்கே அளித்திருக்கிறோம். அப்புறம் இங்கே வந்திருக்கிறார். மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்கிறோம். கடைசியாக இந்த
திரு ராசிபுரம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிறுவியுள்ள கிவாஜா நினைவு பரிசையை பெறும் வள்ளுவர் வழி திரு கல்லை தே கணன் அவர்களை நான் கூப்பிட்டு அழைக்கிறேன். அவர்கள் வள்ளுவர் வழி என்ற ஒரு சஞ்சிகையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ரொம்ப நாளாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த சஞ்சிகை முழுவதும் திருக்குறளுடைய கருத்தினை பல பேர் பல்துறையில் இருந்தும் பல்போக்கில் இருந்தும் ஆராய்ந்து எழுதுகின்ற கட்டுரைகளும் புதிய புதிய விளக்கங்களும் வள்ளுவருடைய கருத்துக்கு அது என்றும் நிறைந்திருக்கின்ற ஒன்று. அவர் செய்கின்ற சேவை மிகச்சிறந்த சேவை என்பதை சொல்லி அவரையும் வருக வருக என்று இங்கே வரவேற்கிறேன். இறுதியாக ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். இன்று 2 நூல்கள், அதாவது சென்ற மாதம் 28ஆம் தேதி மாலப்ப குருசாமி அவர்களால் நிகழ்த்தப்பட்ட ஏவிஎம் அறக்கட்டளை சொற்பொழிவு புத்தக வடிவிலே வந்திருக்கிறது. அதை வெளியிடுவதற்காக திரு எஸ்கே ராமராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எஸ்கே ராமராஜனுடைய கல்வி அறிவு பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒன்றை மாத்திரம் சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. கல்வி கடல் என்பது அவருக்கு பெயர். அவர் ராமராஜன் என்பது அவர்கள் பெற்றோர்கள் இட்ட பெயராக இருக்கலாம். அவருக்கு இன்று வழங்குகிற பெயர் கல்வி கடல் என்பது. அந்த கல்வி கடல் என்ற ஒரு பெயரே அவர் இந்த இடத்திலே வந்து அந்த நூலை வெளியிடுவதற்கான தகுதி எப்படி அவருக்கு இருக்கிறது என்பதை பற்றி தானாக விளக்கி காட்டும். மேலும் அந்த நூல் அல்லாமல் அடியேன் ஏற்கனவே வெளியிட்ட ஒரு நூலின் மறுபிரதியையும் அவர்கள் வெளியிட்டு வந்திருக்கிறார்கள். கம்பன் கழகத்தின் சார்பாக அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இறுதியாக இந்த கழகம் நடத்திய போட்டிகளில் பங்கேற்று கொண்டு பரிசுகளை பெற்று அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக வாங்கிக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிற மாணாக்கியர் அனைவரையும் மனமுவந்து வரவேற்று, மேலும் அவர்கள் பல பரிசுகளை பெற வேண்டும், பல போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும், இத்தகைய இலக்கிய வாழ்வு நிலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே கூடியிருக்கும் சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவிப்பதோடு என்னுடைய மனமுவந்த வரவேற்பையும் தெரிவித்து உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன்.